உனக்கு தைரியம் இருந்தா எந்த தப்பு பண்ணவே அந்த 5 கொலை பெருமாள் சத்தியமா பண்ணதே நான் தான். என்ன கொஞ்சம் வெளியில போட அம்பி வெளியே போடுறா. வணக்கம் மக்களே, இதுதான் நடிப்பின் உச்சகட்டம், நடிப்பின் அரக்கன் அப்படின்னு பெயர் வந்ததுக்கு காரணமே இதுதான். ஓகேங்களா, இந்த அசுரத்தனமான நடிப்பு தான். ஆக்சுவலாக விக்ரம் சாரே வந்து அம்பி கேரக்டருக்கு வந்து ரொம்ப நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஈஸியாக அதை பண்ணுறோம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ 3 படத்தில் தனுஷ் அண்ணா சூசைட் பண்ணிக்கிற சீன் இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க. நான் கழுத்தை வந்து கட் பண்ணிக்கிற போகிறப்ப இது வந்து பிளாஸ்டிக் கத்தி, மசில் கண்ட்ராக்ஷனை பாருங்கள். ஸோ சிவாஜி கணேசன் சார் மாதிரி ஒவ்வொரு அங்கமாக நம்மளுக்கு வேலை செய்யுது. நான் அழுகிறப்ப பாருங்க, ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மசிலும், கண்ணம், நெத்தி, அதுக்கப்புறம் கடவாயிலிருந்து எல்லாமே நடிக்க ஆரம்பிக்குதுங்க. இதன் காரணமாக தான் எனக்கு நடிப்பின் அரக்கன் அப்படின்னு பொதுமக்கள் பேர் வச்சாங்க. நடிப்பு அரக்கன் நான் எனக்கு வச்சுக்கிட்ட பட்டம் கிடையாது. ஓகேங்களா, நல்லா கவனிச்சு பாருங்க. நான் அழுகிறது ஓகேங்களா. ஸோ அன்னியன் பண்ணேன் இல்லையா, உனக்கு தைரியம் இருந்தானா டக்கு 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 டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறேன் பாருங்க. இதுதாங்க நடிப்பு. நல்லா கவனிச்சு பாருங்க. உனக்கு தைரியம் இருந்தா அந்த 5 கொலை பண்ணதே நான் தான். எனக்கு வெளியில போடு அம்பி வெளியே போடுறா. ஸோ நடிப்பை பாருங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து நடிப்பின் உச்சகட்டம். என்னோட ஒவ்வொரு மசில்ஸும் நடிக்க ஆரம்பிக்குது. கழுத்தில் கத்தியை கொண்டு போனோடனே நடிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மசில், ஒவ்வொரு அங்கம், என்னோட கண்ணு கொண்டு நடிக்குது. என்னோட கண்ணு, மீசை, வாய். இதன் காரணமாக தான் பொதுமக்கள் வந்து என்னை நிறைய பேர் நடிப்பின் நாயகன், நடிப்பின் அரக்கன் பேர் வச்சு. அதே மாதிரி வாட்டர்மிலன் ஸ்டார் அப்படின்றது நான் எனக்கு வச்சுக்கிட்ட பட்டமே கிடையாது. ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னை வச்சு ஆல்பம் சாங் பண்ணாங்க. அந்த பசங்க பேர் வந்து காட்வின், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குரூப்பு காட்வின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோரியோகிராஃபர் ராஜ். இவங்கெல்லாம் என்னைய வச்சு ஆல்பம் சாங் பண்ணாங்க. எனக்குன்னு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் எனக்கு கிடைக்கும் அப்படின்றத நானே எதிர்பார்க்கல. ஓகேங்களா, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல காக்கிற மரத்தில் கல்லடி படும். ஓகேங்களா, என்னோடய டயலாக் டெலிவரி நல்லா இருக்குது. ஓகேங்களா, நான் நல்லா நடிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதன் காரணமாக நிறைய பேர் போட்டி பொறாமைகள் கொண்டு ஒரு வரலாறு கலைஞனை அழிக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை சத்தியம் என்பது நெருப்பு மாதிரி ஜுவாலையாக எரிஞ்சு அது வெளி உலகத்துக்கு திறமையை வெளிக்காட்டும். யாரும் போய் தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஓகேங்களா, யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுத்து நிறுத்த இயலாது. ஓகேங்களா, ஸோ கலைத்தாய், சரஸ்வதி தாய் எனக்கு வந்து லேட்டாக வந்து உலகத்துக்கு அடையாளம் போட்டு காட்டியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். கண்டிப்பாக நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் இன்னும் வந்து சமுதாயத்தில் நடிப்பு திறமையாக பல விதத்தில் காமிச்சு நான் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைவேன். பொதுமக்களோட சப்போர்ட் நிறையவே இருக்குது. அதே மாதிரி வசூல்ராஜா MBBS ஆதித்யா டிவி சேனலில் மகா நடிகன் அப்படின்ற ப்ரோக்ராமை நான் தொகுத்து வழங்குறேன். நான் தான் ஆங்கரு. அந்த ஷூட்டிங் வந்து ஆக்சுவலாக ரோடில் நடந்துக்கிட்டு இருக்கு. டக்குன்னு வசூல்ராஜா MBBS வந்து நடிச்சு காட்ட சொல்கிறாங்க. எந்த கூச்சம் இல்லாமல் சட்டையை கழட்டிட்டு ஓகேங்களா டக்குன்னு நடிச்சு காமிச்சிட்டேன். ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு கையை இப்படி பண்ணுறது ஓகேங்களா, கையை மசில்ஸை எல்லாமே நான் பண்ணி காமிச்சேன் கமல் சார் மாதிரியே. ஓகேங்களா, ஸோ நல்லா பாருங்கள். இது எதுக்குன்னா கூச்சம்லாம் MBBS அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நடிச்சு காமிச்சேன். ஓகேங்களா, ஸோ கூச்சமற்ற ஒரு கலைஞனை, திறமையான ஒரு கலைஞனை யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. எல்லாத்துக்கும் மேலே கலைத்தாய் இருக்காங்க, மீனாட்சி தாய் இருக்காங்க. யாரும் யாரோட வளர்ச்சியும் தடுத்து நிறுத்த இயலாது. ஓகேங்களா, ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நிறைய படங்கள் பிக் ஸ்க்ரீனில் நடித்து பொதுமக்கள்கிட்ட வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேரை பெறுவேன். நிறைய பேர் நம்மளை பற்றி வதந்திகளை கிளப்பி விட்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிவாஜி கணேசன் சார் எப்படி மக்கள்கிட்ட நடிகர் திலகன் பேர் எடுத்தாரோ எனக்குன்னு ஒரு ஸ்டைலு, எனக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது. இதன் மூலியமாக பொதுமக்கள்கிட்ட அடுத்த சிவாஜி கணேசன் சார் மாதிரி
வளம் வருவேன். நான் யாரையும் கம்பேர் பண்ணி சொல்லலை, யார் மாதிரியும் நடிக்கணும்னு நான் பண்ணல. எனக்குன்னு ஒரு நடிப்பு வச்சுக்கிட்டேன், என்னோட ஸ்டைலில் நான் நடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட டைலாக் டெலிவரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் வசமெல்லாம் நான் பேசி காமிச்சிங்க. துடிக்கிறது என் தசை, கொதிக்கிறது என் ரத்தம், அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. எங்களிடம் நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மானம் கட்டவனே. ஸோ இதெல்லாம் என் ஸ்கூல் லைஃப்பில் நான் பேசின டைலாக். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு எனர்ஜி இருக்குது, ஆற்றல் இருக்குது. ஓகேங்களா? நடிப்பு இருக்குது, டைலாக் டெலிவரி நல்லா இருக்குது, எல்லாமே சேர்ந்துருக்குங்க. திருப்பி சொல்ல வரேன், பேசிக்காக நான் வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவர். எவ்வளோ கஷ்டமான டைலாக் கொடுத்தாலும் படங்களை நடித்து காமிச்சிருவேன். ஸோ கலைத்தாயோட அருள்னால குறுகிய காலகட்டத்தில், ஓகேங்களா, குறுகிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 படங்களை நடித்தேன். 5ஆவது படத்தில் கேரக்டர் ரோலாகவே மாறிட்டேன். இனிமேல் தான் ஹீரோவாக சான்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? எடுத்த எடுப்பிலே யாருக்குமே உடனே ஹீரோவாக சான்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. ஓகேங்களா? குறுகிய காலத்தில் நான் யூடியூபரே கிடையாதுங்க. இப்போ தான் யூடியூப் சேனலில் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். இன்ஸ்டாவில் மட்டும்தான் என் திறமையை காட்டினேன். அது 500 யூடியூப் சேனலுக்கு போச்சு. ஓகேங்களா? 500 யூடியூப் சேனலுக்கு போச்சு, டிவி சேனலுக்கு போச்சு, பிக் ஸ்க்ரீன் லெவலில் போச்சு. ஓகேங்களா? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அந்த பிக் ஸ்க்ரீன்லையுமே என்னை காமிச்சது ஹீரோ என்ட்ரியா காமிச்சாங்கங்க. முதல்ல ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் படத்தில் ஹீரோ என்ட்ரியா. ஓகேங்களா? கிளைமேக்ஸ் சீனில் விஜய் சேதுபதி சார் போல்டு கண்ணனாக வருவார். ஓகேங்களா? ஸோ அந்த போல்டு கண்ணன் அவர் கிடையாது, போல்டு கண்ணன் யார் அப்படின்றது ஒரு பெரிய ஹீரோ என்ட்ரி லெவல். ஸோ நம்மளை நல்ல விதமாக காமிச்சாங்க, சுவாரஸ்யமாக காமிச்சாங்க. சுவாரஸ்யமாக சாதாரண ஆளை பிக் ஸ்க்ரீனில் காட்ட மாட்டாங்க. மக்களுக்கு பரிச்சயமான முகமாக இருக்கணும், அவங்க ஆரவாரம் பண்ணி கொண்டாடணும். அதே மாதிரி கொண்டாடினாங்க. 2வது படம் அக்யூஸ்ட்னு ஒரு படம். அந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல என்ட்ரி. ஓகேங்களா? இனி அடுத்து பெரிய ஹீரோ கூட நடிச்சிருக்கேன். ஓகேங்களா? 5ஆவது படங்களில் கேரக்டர் ரோலாக மாறிட்டேன். கேரக்டர் ரோலாக மாறினதுக்கு அப்புறம் தான் ஹீரோ சான்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் திருப்பி சொல்ல வரேன், ஒரு படித்த மருத்துவரை, ஒரு அறிவுபூர்வமானவரை, ஐக்யூ இன்டெலிஜென்ட் குவாசன்னு சொல்லுவோம். அந்த ஐக்யூவை எல்லாருக்கும் நிர்ணயம், அதாவது எவ்வளவு இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறது நாங்கள். ஸோ எங்களையே வந்து பார்த்தீங்கன்னா தரக்குறைவாக மட்டரகமாக பேசி நிறைய பேர் அமுக்க நினைக்க பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த மீனாட்சி தாய் கடவுள் இருக்காங்க. ஸோ திறமை தான். ஓகேங்களா? யாரோட திறமையும் யாரோட வளர்ச்சியையும் யாரும் தடுத்து நிறுத்த இயலாது. ஓகேங்களா? ஸோ சிப் இல்லாமல் ரிவரை கிராஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கேலி, கிண்டல்கள், அவமானங்கள் இதை சந்திச்சு தான் அடுத்த லெவல் போக முடியும். ஆனால் உயிரை போகிறவங்க போய்கிட்டே இருப்பாங்க. எனிவே செய்யாத குற்றங்கள், பேசாத விஷயங்களை பொதுமக்கள்கிட்ட எனக்கு அதிக செல்வாக்கு. செய்யாத விஷயங்களை என்ன தான் நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயங்கள். நிறைய யூடியூப் சேனல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பற்றி தேவையே இல்லாமல் போட்டு, ஓகேங்களா, தவறான செய்திகளை பரப்பி பணம் சம்பாதிக்கிற விதமாகவும் இருக்காங்க. திருப்பி சொல்ல வரேன், நீதி, நேர்மை, சத்தியம் இதுதான் ஜெயிக்கும். என்கிட்ட இருக்குது, கடின உழைப்பு இருக்குது. நிறைய ப்ரொடியூசர்கிட்டையும் டைரக்டர்கிட்டையும் மரியாதையாக நடந்துக்கிடுவேன். எனக்கான உரிமைகளை மட்டும் நான் கேட்டுக்கிடுவேனே தவிர எல்லாருக்கிட்டையும் மரியாதையாக நடந்துக்கிடுவேன். அதற்கான பலன் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஸ்க்ரீனில் இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆகும். ஸோ பொதுமக்களோட அன்புக்கு நன்றி. பொதுமக்கள் தான் நான் அந்த லெவல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். பொதுமக்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.